இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. 6 மணி என் வீட்டுக்குள்ளார எப்படி வந்த நீ? ஆரணி ஆரணி என்னலே தம்பி, அக்காவை உனக்கு அடையாளம் தெரியலையா? எங்க என்ன என்ன ஓ எங்க ஓ எப்பா எங்க ஓ ஓ என்னப்பா இது நடுச்சாமத்துல எதுக்கு அலையிட்டு இருக்கிய? உனக்கு என்ன சின்ன குழந்தைன்னு நினைப்பா? எங்க உமக்கு என்ன கோட்டி பிடிச்சிருச்சா? நடுச்சாமத்துல என்னத்துக்கு அலறி ஊரை கூட்டுதிய? அங்க பாரு இது பாம்பா? என்னப்பா வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சா? என்னண்ணா இது? அப்பா உடம்பு இப்படி நடுங்குது, விடவிடத்து நிக்கிறாரு. எப்பா என்னதான்ப்பா ஆச்சு? எதுக்கு இப்படி நடுங்குத? ஓ ஓ நீ ஏன் சில மாதிரி நிக்கிற? என்னையா ஆச்சு? தம்பி ஐயோ ஐயோ ஐயா கை கட்டாச்சு. காபி கொட்டிட்டீங்களா? ஐயா ஏலே தம்பி, கை கட்டாச்சு. என்னப்பா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு மாமா? என்னங்க இது? சூடா இருக்கு பாத்து குடிங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். இப்ப நீங்களா கையில ஊத்திக்கிட்டு இப்ப எதுக்கு ஆட்டம் போடுதிய? அடியே எனக்கு இருக்கிற எரிச்சல உன்னைய கடிச்சு துப்பிடுவேன் நானு. சிவபாலா அண்ணா டக்குன்னு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் தண்ணி கொண்டு வரல. சீக்கிரம் போ. வேற காப்பி கையில சாவடிக்கிறேன். எடுத்துட்டு வாடா. வாங்க சீக்கிரம் போய் எடுத்து வா. ஐயோ ஐயோ ஐயா ஆத்தாவோட ஆவி பாத்தீங்களா பகல்லையே வந்து நிக்க ஆரம்பிச்சிருச்சியா. இனிமே நம்மள விடாது, கண்டிப்பா விடாது. அக்கா பேய விடல. இங்க இருக்கிற பேய்களை பாத்தியா? சூடா காப்பி கொட்டிடுச்சேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வந்து ஊத்த சொல்றாங்க. எதுக்கு? இன்னும் கொப்பளிக்கிறதுக்கா? நானே கொப்பளிச்சுக்கிட்டு கிடக்கேன் இங்க. எரியுதே. கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. பாருங்க கொலுசெல்லாம் போட போறேன். போடு கால்ல போடு. சரிக்கா. கால்ல குத்தாம போட்டி. ஆறு தங்கம் மாமா தங்கமா? இதையும் போட்டு விடு. சரிண்ணே. ஐயோ ஐயோ நகைகள்லாம் போட்டோன்னே பொம்பளை பிள்ளைக்கு தனி அழகுதான் போங்க. அப்பா எப்படி இருக்கா? ஐயோ எவ்வளவு அழகா இருக்கா. அழகா இருக்கல மாமா. என்னதான் இப்படி கேட்ட? என் குட்டி சூடாமணி இப்ப பாக்கையில அப்படியே குட்டி அம்மன் சிலை மாதிரி அப்படியே இருக்காளே. என்ன பாக்குறதுக்கு அம்மன் சிலை மாதிரி இருக்குங்க. அது குட்டி சூடாமணி அம்மன் தானே. அப்படி சொல்லல அண்ணா, இந்த நகையெல்லாம் போட்ட பிறகு நம்ம அம்மையை பாக்குற மாதிரி இருக்குன்னு. ஆமால நம்ம அம்மா தானே. அது நம்ம அம்மா தானே வந்து பிறந்திருக்கா. நகையா இருந்தா என்ன, கொலுசா இருந்தா என்ன, எல்லாத்தையும் போட்டுட்டு என் பேத்தியா இங்கேயே தானே கிடக்க போறா. என்ன பண்றது? என் பேத்தியா கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யோ வைகுண்டா என்ன? எல என்ன பேர சொல்லி கூப்பிடுதா படுவா? ஆமா பேர சொல்றதுக்கு தானே புள்ள. அது சரி. பாரு நான் சொன்ன மாதிரி
கண்டிப்பா உன் மச்சான் நம்ம வீடு ஏறி வந்து என் பேத்தி அனுப்பிடு என் பேத்தி அனுப்பிடுன்னு கேட்க தான் போதாரு. அதுவும் நடக்க தான் போகுது. என் அப்பா முருக அதை நடத்தி காட்ட தான் போதான். நீ பாரு. நடந்தா சரிதான். அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. என்னடா சொன்னா என்னாச்சு ஜலத்துக்கு? என் தங்க குட்டி. மா சொல்லுமா. பரணி, உங்க அப்பா கொதிக்கிற காப்பிய கையில ஊத்திக்கிட்டாருடி. என்னது கொதிக்கிற காஃபியா? எப்படிமா? கையெல்லாம் எரியுது எரியுதுன்னு கத்துறாருடி. ஒரு எட்டு வந்துட்டு போறியா? சரி சரி பதட்டப்படாத, நான் வரேன், நீ போன வை. ஏலே, ஓ, இங்க பாருங்க. என்னம்மா? டேய், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும்டா, நான் அப்புறமா சொல்றேன், வா. எதுக்கு இப்ப பதட்டப்படுதா? இல்லையே. எப்போ உன் தங்கச்சி எப்போ போன் பண்ணாலும் போன்லயே ஏதாச்சும் ஒரு வெடியை வைக்குமா? அணுகுண்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டிருக்கா, வெடிக்காம என்ன பண்ணுவா? அதுவும் நம்ம வீட்லயே தான் எல்லாத்தையும் வெடிக்கணுமா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆள் கூட தான் அது சுத்திட்டு இருந்தது. இப்ப செத்ததுக்கு அப்புறம் இந்த ஆளையே தேடி வருதுண்டா. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கணுமே. அவர் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியா? ஏழு ஏழு அது எதுக்குல இவங்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க? போய் அந்த பேய்கிட்ட கேட்க வேண்டியதான விரும்பல. இல்ல சனியா, உன் கண்ணுக்கும் தெரியுதானே? ஆமா ஆமா பிரசிடண்ட், சத்தியமா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. பெரியாத்தா ஆத்மா சாந்தி அடையல. இவங்க 2 பேர் கண்ணுக்கு மட்டும் தெரியுது, வீட்டுல 6 கண்ணுக்கும் தெரியலண்டா. இவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணுமே. இல்ல ஜனியா, உண்மையா சொல்ல, என்ன செஞ்சீங்க? அது அது வந்து அது இல்ல ஜனியா, உண்மையா சொல்ல, என்னல செஞ்சீங்க? அத வந்து ஐயா கிட்ட சரியா தனியா புடிச்ச பையல நீ என்னல பே பார்த்துட்டு ஏதோ உடறிக்கிட்டு இருக்கீங்க. மண்டே உடைச்சு விட்டு பாய முடி மாட்டியா நீ? எனக்கு இங்க எரிச்சல் தாங்க முடியாம தவிக்கிறேன். அதாவது இல்ல பாண்டி, உனக்கு புரியுதா? யாராச்சும் செத்து ஆவியா சுத்துதாவல்னா ஒண்ணு பழி வாங்குறதுக்காக சுத்தனா, இல்ல ரொம்ப புடிச்சு போய் சுத்தனா. இந்த ஆள் பின்னாடியே சுத்துதுண்டா, அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இப்ப அது காட்டுறது வெறும் ட்ரைலர் தான். நைட் வரும்ல, அப்ப முழு படமும் தெரிஞ்சிடும் இந்த ஆள் பின்னாடி பெரிய ஆத்தா ஏன் சுத்துதுண்டி. நைட்டா மறுபடியும் ராத்திரியா? ஐயோ ஐயோ. வாங்கத்தான். இல்லை என்னல கண்ணகாடி கூப்பிடுத? அத்தான் பாத்தீங்கல்ல, அப்பா பயந்து போய் உசுருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்காரு. இல்லை என்னல செஞ்சு உங்க அப்பனை இப்படி மிரட்டி விட்டுருக்க? வீரா, அந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டு வாயேன். இல்லை என்னல செஞ்சு தொலைச்ச? என்ன நடக்குறீங்க? இந்த அண்ணா எல்லாம் இந்த ஹலோகிராம் டெக்னாலஜி தான். கூடவே குட்டி குட்டி ஸ்பீக்கரை வச்சு அங்கங்க பெரியாத்த குரலை அலற விட்டுருக்கா சிவபால. என்னல டெக்னாலஜின்னு சொல்லி ஏதோ குழப்புதிய என்ன? அத்தான் நான் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறேன்.